ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது தக்காளி குருமா. இந்த தக்காளி குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா, குயிக்கா ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னா இந்த குருமாவை நீங்க சூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி போல தேங்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. காரத்துக்குன்னா ஒரு பச்சை மிளகாய் போல சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 7, 8 முந்திரி போல சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கறதுனால குருமாவோட டெக்ஸ்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் போல பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்க முந்திரியை வந்து சேர்க்க வேணாம், நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் போல பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கணும். ஒரு 1/4 கப்பு போல தண்ணி சேர்த்து நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் லேசா சூடான பிறகு 4லேருந்து 5 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குக்கர்ல தாங்க இந்த குருமா தாளிக்க போறேன். நீங்க கடாயில கூட இதை செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். தாளிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, நீங்க டைரக்டாவே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போதே பட்டை லவங்கெல்லாம் அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு மசாலா இருந்தா போதும். இப்போ இது வெங்காயம் வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போதே சேர்க்கறத விட இது மாதிரி வெங்காயம் வதக்கிட்ட பிறகு சேர்த்தா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதில் 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா இது மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல்லும் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அடுத்தது சேர்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜார்லேயே ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. நான் தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். வீடியோ எடிட் பண்ணும்போது வந்து அது டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த தக்காளி குருமாக்கு நம்ம புதினா எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ மூடி போட்டு சரியாக ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்துடுறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த குருமான்னு இல்லை, நம்ம பொதுவாகவே வந்து குக்கரில் வேக வைக்கிற எல்லா பொருளுமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். குருமாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த டைமில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.